ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம். ஏன்னா ஆன்மீக ரீதியாக நிறைய சிறப்பான நாட்களும் ஜோதிட ரீதியாக நிறைய கிரக மாற்றங்களும் நடக்கும். அதனால் இது ஒரு முக்கியமான மாதம். ஆக்சுவலி இன்றைக்கும் ஒரு முக்கியமானதாக தாங்க வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஜூனுடைய 25ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் விஸ்வாச வருடத்துடைய 3வது மாதமான ஆணியுடைய மிகவும் முக்கியமான 11ஆம் நாள். கிழமை இன்னைக்கு புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இன்றைய புதன்கிழமை சக்தி வாய்ந்த நாளாக வந்திருக்கு. அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த அமாவாசையில் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ அமாவாசைங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது. பிரபஞ்சத்தில் இருள் நிறைந்த முக்கியமான அதிர்ஷ்டகரமான நாள். இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் செய்கிறதுக்கு ரொம்பவே உகந்த நாள் என்று கூட சொல்லலாம். ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசை சக்தி வாய்ந்தது நாள் என்று கூட சொல்லலாம். இந்த ஆணி மாத அமாவாசையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா மொத்த குடும்ப கஷ்டமும் தீரும். எதை மட்டும் செய்தால் மொத்த குடும்ப கஷ்டம் தீரும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. நம்மளுடைய வாழ்விலும் குடும்பத்திலையும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக அவசியமாகும். நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தால் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவற்றை சில எளிய அதே சமய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும். ஆக்சுவலி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் செய்யும்போது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும். அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை திதி கருதப்படுது. அதுவும் ஆணி மாத அமாவாசை மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாமல் போய்விடும். ஆக்சுவலி முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாள் அமாவாசை தினம். மங்களகரமான புதன்கிழமையோடு இன்று இணைந்து வருவது தனி சிறப்பு. அதில் தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆணி மாதத்தில் அமாவாசை புதன்கிழமையோடு இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு. இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் 25 இன்று புதன்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாள் பெண்கள் தவறவிடக்கூடாது. இது மிக முக்கியமான நாள் என்பதை புரிந்துக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்து சர்வ அமாவாசையாக இன்று வந்திருக்கு. இன்று பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும். சுபிட்சம் ஏற்படும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அதோடு பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் ஆகியவை நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகி கொண்டே போகும். ஸோ இப்பேற்பட்ட ஆணி மாத அமாவாசையில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி ஆண்கள் குளித்து முடித்துட்டு வழக்கம்போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்க. பிறகு இன்று தெய்வ வழிபாட்டை செய்யுங்க. பெண்களும் சமையல் உள்ளிட்ட வேலைகளை இன்று முடித்து விடுங்க. பகல் உச்சிப்பொழுதிற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் உள்ள பூஜையில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபாடு செய்யணும். பிறகு ஒரு தட்டை எடுத்து அதில் 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம், சிறிது பூ, மஞ்சள், குங்குமம், ₹1 நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பலம் தயார் செய்து கொள்ளணும். முடிந்தவர்கள் அதோடு ரவிக்க துணி அல்லது புடவை ஆகியவை கூட வாங்கி வைங்க. முடியாதவங்க வெத்தலை, பாக்கு, பூ, பழம் மட்டும் வைத்து தயார் செய்து கொள்ளுங்க. இது போல் 5 தாம்பலங்கள் தயார் செய்து வைத்து குலதெய்வத்திடம் மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. பிறகு வீட்டில் சுமங்கலியாக இருந்து இறந்த பெண்களை நினைத்து வழிபட்டு பூஜையில் வைத்திருக்கக்கூடிய தாம்பலத்துக்கு கற்பூர ஆரத்தியை காட்டுங்க. இந்த தாம்பலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டும் என நினைத்து 5 சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுங்க.
அதுவும் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க, ரொம்ப விசேஷம். முதல்ல ஏதாவது இனிப்பை அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பழத்தை கொடுங்க. ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களுக்கு கொடுங்க. இந்த தாம்பழத்தை எடுத்து சென்று கோவிலில் வைத்து கூட கொடுக்கலாம். மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை தரும். பெண்கள் கையால் இதை செய்வதால் உங்களுடைய தாலி பாக்கியமும் பலப்படும். அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன் பெறுங்க. இவ்வளோ நேரம் இந்த இதோட சிறப்பை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அமாவாசையிலேருந்து இனி கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குருவின் அம்சத்தில் பிறந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி அமாவாசை நம்பிக்கை உண்டாகும் மாதிரி இருக்குது. உங்கள் ராசிநாதன் மறைவு பெற்றாலும் அவருடைய பார்வைகள் சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களில் உண்டாகிறதுனால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தெய்வ அனுகூலம் ஏற்படும். வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கலாம். எதிர்பார்த்த பணம் சேரும். கடன்கள் அடைப்படும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைகிறதுனால செலவுகள் கட்டுக்குள் வரும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் லாபம் சேரும். அது மட்டும் இல்லாமல் 3வது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்க இருப்பதால் முயற்சியாகவும் வெற்றியாகும். வெளியூர் பயண லாபத்தை உண்டாக்கும். வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்பு இருக்குது. மனதில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கப்புறம் உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. கர்மகாரகனான சனி, ஞானகாரகனான குரு அம்சத்தில் பிறந்து விருப்பப்படி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி அமாவாசை புதிய பாதையை காணக்கூடியதாக இருக்கும். இதுவரை இருந்த சங்கடங்கள்லேருந்து விடுபடுவீங்க. உங்கள் நட்சத்திரநாதன் ஜூனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசைக்கு பிறகு வக்ரம் அடைகிறதுனால உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். நிம்மதியாக உறங்க முடியும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். தெய்வ அருள் உண்டாகும். விரைய செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தினர் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடிய நிலை ஏற்படும். உங்கள் ராசிநாதன் பார்வைகளால் வரவு அதிகரிக்கும். நட்பின் வழியே நன்மை ஏற்படும். தடைப்பட்டிருந்த பணம் இப்போது வரும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. அப்புறம் இந்த டைம் பிற்பகுதியில் நீங்கள் நினைத்ததும் சாதித்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்த உங்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. இது உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ரேவதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரேவதியில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்னென்னா, வித்தியகாரகனான புதன், ஞானக்காரகனான குரு அம்சத்தில் பிறந்து உங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதில் வல்லவராக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி அமாவாசை ஒரு ஆட்சியாக சஞ்சரிக்கிற மாதிரி இருக்க போது. நட்சத்திரநாதனால் மனம் தெளிவாகும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. நீங்கள் ஈடுபடக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைவீங்க. இதுவரை ஏற்பட்ட படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு வழி காண்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதனுடைய பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்க போகுது. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூல ஆதாயம் ஏற்படும். பெரியோருடைய ஆதரவு உங்கள் சங்கடங்களை போக்கும். பணம் பல வழியில் வர ஆரம்பிக்கும். தொழில் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். 11வது இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாகிறதுனால புதிய நண்பர்கள் உண்டாவாங்க. அவர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஆசைகளை அதிகரிப்பார் என்பதால் ஞானமான செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைவதால் செலவு கட்டுக்குள் வரும். பண நெருக்கடி விலகும். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க. மீனராசிக்காரங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். ஸோ அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.